சனுஷ்காவுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கா. அதனால அவள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் அந்த குட்டி பாப்பாவை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அவ்வளோ சேட்டை பண்ணுறா. அவளை படிக்கவே விட மாட்டேங்கிறா. போன டைம் மாடல் எக்ஸாம் இப்போ அப்படி தான் பண்ணான். அவள் ஒழுங்காகவே எக்ஸாம் எழுதாதனா மார்க் கொஞ்சம் கம்மியாக எழுதுந்தா. நானும் இனிமேலுக்கு சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவளை திட்டி விட்டுட்டேன். அதே மாதிரி தான் இந்த டைமும் பண்ணுறா. அவளை சரி கொஞ்சம் கேப் இருக்கேன்னு விட்டுட்டு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணால் கம்ப்ளைண்ட்டு அவள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கையோடையே தூக்கிட்டு வந்து வச்சுட்டு இன்னும் பால் காய்ச்சி கொடுக்கலையா, அதனால் பாலை ஊற்றி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க 2 பேருமே வந்து காம்ப்ளான் தான் குடிப்பாங்க. அதனால் அவங்க 2 பேருக்கும் வந்து காம்ப்ளான் ஆற்றி கொடுத்துட்டு நானும் காஃபி ஆற்றி குடிச்சிட்டு டின்னருக்காக சப்பாத்தி தான் ரெடி பண்ணலான்னு சொல்லி மாவெல்லாம் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இப்போயே ரெடி பண்ணால் தான் நல்லா புஸ் புஸ்ன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டேன். எப்பொழுதுமே டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கிரேவிலாம் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மண்சட்டி வச்சுட்டு ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி ரொம்ப முக்கியம். அதை சேர்த்திங்கன்னா தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த பதத்துக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு இதில் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக வதங்கணுன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க. நான் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணியெல்லாம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்காக இதில் வந்து பச்சை மிளகாய் வேறு சேர்க்க போகிறோமா, அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள், கலர் வந்து கம்மியாக கிடைக்கணும், அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/2 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை கிரேவியோடு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். இது சைட் பை சைடாக வந்து சப்பாத்தியும் தேய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி ரெடி பண்ணிட்டேன். இது கூட இதை வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.